மத்திய நீர் ஆணைய தலைவர் GS ஜா தலைமையிலான உயர்மட்ட குழு சற்று நேரத்தில் மேட்டூர் அணையில் ஆய்வினை தொடங்க இருக்கிறது. இதன் விவரங்களை நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்டறியலாம். மோகன்ராஜ், இந்த உயர்மட்ட குழு மேட்டூர் அணையில என்னென்ன விதமான ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்காங்க? அவர்கள் இன்றைக்கு வேறு எங்கெல்லாம் பயணிக்க இருக்காங்க? தம்பி தமிழரசன், காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் கர்நாடக தமிழக மாநிலங்களுக்கிடையே இழுபறி நீடித்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் மத்திய அரசு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் கடந்த 2 நாட்களாக கர்நாடக பகுதிகளில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேரங்கி, ஹேமாவதி உள்ளிட்ட அணைகளில் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு சேலம் வருகை புரிந்திருக்கும் இந்த குழுவினர் தற்பொழுது சேலத்தில் ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருக்காங்க. இவர்களை தற்பொழுது தமிழக பொதுப்பணி துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார். அந்த சந்திப்பின் போது தமிழக அரசு சார்பில் மனு ஒன்றையும் கொடுத்ததாக தகவல்கள் கூறப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அந்த குழுவினர், அதாவது மத்திய நீர்வள ஆணையத்தின் தலைவர் GS ஜா தலைமையிலான 14 பேர் கொண்ட குழுவினர் மேட்டூர் அணை பகுதியில் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கும் வலது கரை பகுதிக்கு வருகை தரவிருக்கிறார்கள். இந்த வலது கரை பகுதியில் தான் மேட்டூர் அணையோட நீர்மட்டம் கணக்கிடப்படுகிறது. இந்த பகுதியில் தற்போதைய மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நிலவரம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள இருக்கும் அதிகாரிகள் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மற்றும் மேட்டூர் அணையிலிருந்து தற்பொழுது பாசனத்திற்காக வெளியேற்றப்பட்டு வரும் தண்ணீர் குறித்த விவரங்களை இங்கே ஆய்வு மேற்கொண்ட பிறகு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவர் என்று தெரிகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று பிற்பகல் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கும் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட இருக்கிறார்கள். இதற்கு இடையே சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த நெடுங்குளம் பகுதியில் காவிரி ஆற்றுப்படுகை மற்றும் அங்குள்ள விவசாய பகுதிகளையும் இந்த குழுவினர் பார்வையிட இருக்கிறார்கள். தம்பி தமிழரசன். மோகன்ராஜ், இந்த ஆய்வுக்குழுவினர் இன்றைக்கு பார்வையிடுவதை தொடர்ந்து குறிப்பா டெல்டா மாவட்டங்களுக்கு எப்ப செல்ல வாய்ப்பு இருக்கு? இந்த ஆய்வுக்குழுவினரை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல 2 நாட்கள் கர்நாடக பகுதிகளில் ஆய்வை முடித்துக் கொண்டு தற்பொழுது தமிழகம் வந்துள்ளனர். மேட்டூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் 2 அணைகளிலும் ஆய்வை முடித்துக் கொண்டு இதன் தொடர்ச்சியாக இன்று இரவு திருச்சி சென்று ஓய்வெடுக்கும் இந்த குழுவினர் நாளை திருச்சி மற்றும் கல்லணை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு நடத்த இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் முக்கிய டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் அங்கு விவசாய பாசன பகுதிகளையும் அவர்கள் நேரில் சென்று அங்கிருக்கும் விவசாய பிரதிநிதிகளும் ஆலோசனை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. தமிழரசன், தற்போதுள்ள சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 20ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. அந்த 20ஆம் தேதி முதற்கொண்டு இன்று 18 நாள் கணக்கெடுப்பின்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா சராசரியாக நாள் ஒன்றுக்கு 1 அடி வீதம் மேட்டூர் அணையோட நீர்மட்டம் குறைஞ்சிருக்கு. அதாவது மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்ட போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 88 அடியாக இருந்தது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வெறும் 71 அடியாக இருக்கிறது. அதே போல நீர் இருப்பை பொறுத்தவரைக்கும் 33.5 TMC என்ற அளவிலேயே இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டுதான் இந்த ஆய்வு நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு ஏற்கனவே 2007இல் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி கணக்கெடுத்துக் கொண்டால் கர்நாடகத்திலிருந்து இதுவரை கிட்டத்தட்ட நமக்கு 140 TMC என்ற அளவிற்கு தண்ணீர் வந்திருக்க வேண்டும். ஆனால் கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் தற்போது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்க தண்ணீரோட அளவு பார்த்தோம் அப்படின்னாக்கா வெறும் 54 TMC என்ற அளவில் தான் இருக்கு. சோ உள்ளிட்ட இது போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டுதான் இந்த மத்திய தொழில்நுட்ப குழுவினர் ஆய்வு நடத்த உள்ளனர். தம்பி தமிழரசன். மோகன்ராஜ், தமிழகம் கர்நாடகம் இடையே இந்த காவிரி நதிநீர் பங்கீடு சிக்கல் தொடர்ந்து நடைபெற்று வர நிலையில இந்த உயர்மட்ட குழுவோட ஆய்வுகள் ஒட்டுமொத்தமா எப்ப நிறைவடையுது? இது தொடர்பான அறிக்கை எப்போ உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும்? இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கடந்த 2007ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பினையே கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்த முன்வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் தமிழக அரசு சார்பில் வைக்கப்பட்டு வருகிறது. அதே போல தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் போதிய அளவில் கிடைக்காதனால கடந்த 4 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நடப்பு ஆண்டில், அதாவது 5ஆவது ஆண்டாக தற்பொழுது குறுவை ஒரு பக்கம் பாதித்த நிலையில் சம்பா சாகுபடியும் முற்றிலுமாக செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எனவேதான் இந்த உயர்மட்ட குழு உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் ஏற்கனவே 2 நாட்கள் கர்நாடகாவில் ஆய்வை முடித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை 2 நாட்கள் ஆய்வு முடித்த பிறகு வருகின்ற 17ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இந்த ஆய்வு தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளனர். இதன் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தில் இருதரப்பு, அதாவது தமிழக மற்றும் கர்நாடக அரசு சார்பில் வாதங்கள் வைக்கப்படும். அதற்கு பிறகு காவிரி நடுவர் நீதிமன்றம் அமைப்பது குறித்து, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து முழுமையான தகவல்கள் கிடைக்கும். தம்பி தமிழரசன்.
மத்திய நீர் ஆணைய தலைவர் GS ஜா தலைமையிலான உயர்மட்ட குழு சற்று நேரத்தில் மேட்டூர் அணையில் ஆய்வினை மேற்கொள்ள உள்ளது. அது தொடர்பான தகவல்களை அளித்தமைக்கும் இதனை அடுத்த நகர்வுகள் குறித்த உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி மோகன்ராஜ்.